தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. சகோதரர் தமீம் யாசர் அவர்கள் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி தன்னுடைய மார்க்க அறிவை சுய பரிசோதனை செய்து கொள்ள வந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எந்த அளவிற்கு நிகழ்ச்சிக்கு தயாரா இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் முழுமையா தயார். 10 கேள்விக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி இன்ஷா இருக்கு. அல்லாஹ். பாத்திரலாமா? இந்த போட்டியின் விதிமுறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்ன தெரியும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமீம் யாசர்? நான் இமாமத் பண்றேன். இமாமத். அப்ப நிறைய கேள்விகள் பதில் தெரிந்து வந்திருப்பீர்கள். பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் பார்த்தீங்களா நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? சிறப்பா போயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு தெரிஞ்ச கேள்வியெல்லாம் பதில் போயிடுச்சேன்னு கவலையா இருந்துச்சா? ஆமா, அதாவது ஈஸியான கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. போயிடுச்சு அப்படின்னு கவலை. பாப்போம் உங்களுக்கு ஈஸியான கேள்வி வருதா பார்த்தலாமா? இன்ஷா அல்லாஹ். சகோதரர் தமீம் யாசர் அவர்களுக்கான முதல் கேள்வி, பத்ர் போரின் கைதிகளை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது அலி ரலியல்லாஹு அவர்களிடம் யாரை ஒப்படைக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்? வக்கீல், டி அக்கில், சி தக்கில், டி எக்கில். உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. பி அக்கில். பி அக்கில் கன்ஃபார்மா? சரி, லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி, பி அக்கில் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 3621வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவ்வாறு செய்யாதீர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது கருத்து அபூபக்கர் அவர்களின் கருத்தை போன்றதன்று, மாறாக அவர்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர்களின் கழுத்துக்களை நாங்கள் துண்டித்து விடுகிறோம், அக்கீலை அலி அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவரது கழுத்தை அலி துண்டிக்கட்டும் என்று கூறினார்கள். இது முஸ்லிம்ல 3621வது ஹதீஸாக வருகிறது. இந்த செய்திக்கு பிறகு அல்லாஹு தாலா உமர் அலி அவர்கள் கூறிய கருத்து சரியானது என்ற வஹியை அல்லாஹு தாலா இறக்கினார். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகை எவ்வளவு வழங்கினார்கள்? 5000 தினார் திர்ஹம், 4000 தினார் அல்லது திர்ஹம், 3000 தினார் அல்லது திர்ஹம், டி 7000 தினார் அல்லது திர்ஹம். உங்களுக்கான நேரம். பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகை எவ்வளவு வழங்கினார்கள்? சிந்திக்க முடியலையா? படிச்சு நீ ஞாபகம் வரலையோ? ஆமா, படிச்சது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. குழப்பமா இருக்கா? நேரம் செல்கிறது. நேரம் செல்வதற்குள் பதில் சொல்லவில்லை என்றால் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். ஆப்ஷன் ஏ 5000. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கன்ஃபார்மா? 10 கொஸ்டினுக்கு விடை சொன்னேன், நீங்க பார்த்தலாமா? பார்த்துலாம் இன்ஷா அல்லாஹ். கம்ப்யூட்டர் ஜி, ஏ என்பது சரியான பதிலா? ஏ என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4022வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களின் வருடாந்திர உதவித்தொகை ஒரு நபர் ஒன்றுக்கு 5000 தினார் அல்லது திரகம் இருந்தது என்ற செய்தி புகாரியில் 4022வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த தொழுகையை நபிகளார் தாமதப்படுத்தி தொழ விரும்புவார்கள்? ஏ அசர், பி இஷா, சி லொஹர், டி இஷா மற்றும் மஹரிப். உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. ஆப்ஷன் பி இஷா. ஆப்ஷன் பி இஷா. இஷா கன்ஃபார்மா? சரியான. கம்ப்யூட்டர் ஜி, பி என்பது சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 547வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, நபிகளார் மதீனா ஹிஜ்ரத் செய்த போது வழிகாட்டியாக நியமித்தவரை எத்தனை நாட்கள் கழித்து சவுர் குகைக்கு வர சொன்னார்கள்? ஏ 4 நாட்கள் கழித்து, பி 5 நாட்கள் கழித்து, சி 3 நாட்கள் கழித்து, டி 2 நாட்கள் கழித்து. உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. ஆப்ஷன் சி 3 நாட்கள் கழித்து. கன்ஃபார்மா? நல்லா படிச்சிருக்கீங்க. நல்லா படிச்சிருக்கேன்.
பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஜி சி 3 நாட்கள் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2264வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தமது ஒட்டகங்களை அவரிடம் கொடுத்து 3 இரவுகள் கழித்து எங்கள் ஒட்டகங்களுடன் சவுர் குகையில் எங்களை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினார்கள். அவர் அவ்வாறே 3ஆம் நாள் காலையில் அவர்களின் ஒட்டகங்களுடன் அவர்களை சந்தித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் 2264வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி சகர் நேரத்தில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பயனுள்ள ஒரு மார்க்க நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி 2வது சுற்றுக்கு தகுதியாயிருக்கிறார் சகோதரர் தமீம் யாசர் அவர்கள். உங்களுக்கான 2வது சுற்றின் முதல் கேள்வி. இதில் 50-50 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாக்க கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும். உங்களுக்கான கேள்வி, 20 நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபித்தோழர் யார்? அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? 50-50 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டா பயன்படுத்திக்க. இது கன்ஃபார்மா? கேள்வியை சரியா புரிந்து கொள்ளாம பதில் சொல்லிடாதீங்க. 20 நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபித்தோழர் யார்? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி போயிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி டி என்பது சரியான பதிலா? டி என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 631வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 2வது கேள்வி, 2வது சுற்று. சரியாக தொழுகை நடத்துவதில்லை என்று எந்த நபித்தோழர் பற்றி மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் புகார் கூறினார்கள்? மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. ஆப்ஷன் பி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? பி. 50-50 ஆப்ஷன் தேவையில்லையா? தேவையில்லை. ஜி நல்லா பங்கேற்று இருக்கீங்க, நல்லா பதில் சொல்லிட்டு வரீங்க. தவறான பதில் சொன்னால் வெளியே நேரிடும். சரியான பதில் தான். சரியான பதில் கன்ஃபார்ம்னா? கன்ஃபார்ம். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி பி என்பது சரியான பதிலா? சகோதரர் பி என்பது சரியான பதிலை சொல்லி இருக்கிறார். இது தொடர்பான ஹதீஸ் புகாரியில் 770வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மக்கள் தொழுகை நடத்துவது உட்பட எல்லா விஷயங்களிலும் உங்களை பற்றி என்னிடம் முறையிட்டனர். இது குறித்து தாங்கள் என்ன கூறீர்கள் என்று கேட்டார்கள் என்ற செய்தி புகாரியில் 770வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 2வது சுற்றின் 3வது கேள்வி. இதில் 50-50 சாய்ஸ் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளலாம். சொர்க்கத்தில் கிடைக்கும் பேரிச்ச மரத்திற்கு உலகில் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் தர்மம் செய்த நபித்தோழர் யார்? ஏ அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, பி அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, சி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, டி அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. ஆப்ஷன் ஏ அபு தஹ்தா. அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். 50-50 ஆப்ஷனே பயன்படுத்தாமல் போயிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல, தெளிவாக இருக்கிறீங்க. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அப்படின்னா 3000 ரூபாய் பரிசு வெல்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். தவறான பதில் என்று சொன்னால் மார்க்க சிந்தனை மட்டும் பரிசாக பெற்றுக்கொண்டு செல்வீர்கள். பரவாயில்லையா? லாக் பண்ணிடலாமா? 18 வினாடி இருக்கிறது. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. சரியான பதில். சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா? ஏ என்பது சரியான பதில். அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் அகமது என்கின்ற நூலில் 12025வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 3வது சுற்று. 2வது சுற்றுல 50-50 ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தாமையே வந்திருக்கிறீங்க. அதுக்கு எதுவும் சலுகை எதுவும் இருக்குதா? சலுகையா? 3வது சுற்றுல ஒரு கேள்விக்கு மற்றொரு கேள்வி வாங்குறீங்களா, அதான் சலுகை. உங்களுக்கான 3வது சுற்று. சகோதரர்
தமீம் யாசிர் அவர்கள் மிக சிறப்பாக இரண்டாவது சுற்றை நிறைவேற்றி மூன்றாவது சுற்றிற்கு வந்திருக்கிறார். அவருக்கான மூன்றாவது சுற்றிற்கான கேள்வி, ஈமான் என்ற ஆடை யாருக்கு வழங்கப்படும்? ஏ உயிர் தியாகி, பி நோன்பு வைப்பவர், சி தர்மம் வழங்குபவர், டி ஹஜ்ஜி செய்பவர். இந்த 4 விடைகளில் எது சரியானது? பதில் தெரியவில்லை என்றால் நீங்கள் மற்றொரு கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம். அப்படி தேர்வு செய்தீர்கள் என்றால் மற்ற 2 கேள்விக்கும் கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லது இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதே வெளியேறினீர்கள் என்றால் 3000 ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெற முடியும். ஈமான் என்ற ஆடை யாருக்கு வழங்கப்படும்? மாற்று கேள்வி வாய்ப்பு இருக்கிறது. அந்த கேள்வியை நீங்கள் மாற்று கேள்வி போயிடலாமா? மாற்று கேள்வி எடுத்தீங்கன்னா கம்பல்சரி 2 கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, அதற்கு முன்பாக இதில் உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும்? நோன்பு வைப்பவர். பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி, நோன்பு வைப்பவர் என்பது சரியான பதிலா? தப்பித்தீர்கள். உயிர் தியாகி என்பதுதான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் அகமது என்கின்ற கிரணத்தில் 17115வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான மாற்று கேள்வி, குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சலாம் கூறுவது தவறு என்று நபிமொழி அறிவித்த நபித்தோழர் யார்? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு சைத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி, அப்துல்லா இப்னு உமர். அப்துல்லா பி. ஆப்ஷன் பி, அப்துல்லா இப்னு உமர். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். விடை தெரிந்தால் நீங்கள் 4000 ரூபாய் பரிசை பெறுவீர்கள். விடை தெரியவில்லை என்றால் பார்த்தலாமா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி, பி என்பது சரியான பதிலா? மிக சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கின்றார். அப்துல்லா இப்னு உமர் என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் அகமது என்கின்ற கிரணத்தில் 3870வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு 3வது சுற்றின் 2 கேள்விகள் மிச்சம் இருக்கிறது. இதுவரை நீங்கள் 4000 ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறீர்கள். கம்பல்சரி பதில் சொல்லித்தான் போகணும், இடையில் விலக முடியாது. ஆப்ஷனை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்க பெற்ற தொகையோடு சென்று இருக்கலாம். பார்க்கலாமா என்ன வாய்ப்பு கிடைக்கிறது என்று? இறைவன் என்ன நாடுகிறான் பார்ப்போம். ஹர்ஜ் என்றால் என்ன? கொலை, புறம், பொய், அவதூறு. ஆப்ஷன் ஏ, கொலை. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஹர்ஜ் என்றால் என்ன? நல்லா பார்த்தீங்க கேள்வியை. ஏ கொலை, பி புறம், டி பொய் பேசுவது, டி அவதூறு. ஆப்ஷன் ஏ, கொலை. தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கு. டவுட்டான? டவுட் இல்லை. இல்லை. இதற்கு நீங்கள் பதில் சொன்னால் 5000 ரூபாய் பரிசாக பெறுவீர்கள். தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, ஏ என்ற பதிலை சகோதரர் யாசிர், தமீம் யாசிர் அவர்கள் சொல்லி 5000 ரூபாய் பரிசு பெறுகிறார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 7061வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் நெருங்கும் போது காலம் சுருங்கிவிடும், செயல்பாடு அமல் குறைந்து போய்விடும், மக்களில் உள்ளங்களில் பேராசைகளின் விளைவாக கஞ்சத்தனம் உருவாக்கப்பட்டுவிடும், குழப்பங்கள் தோன்றும், ஹர்ஜ் பெருகிவிடும் என்று கூறினார்கள். மக்கள் இறை தூதர் அவர்களே அது என்ன ஹர்ஜ் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை கொலை என்று பதிலளித்தார்கள். இது புகாரியில் 7061வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் தமீம் யாசிர் அவர்கள் இந்த போட்டியில் மிக விறுவிறுப்பாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் 5000 ரூபாய் பரிசு வெல்லக்கூடிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறார். அவருடைய இறுதி கேள்வி, இந்த கேள்வியை அவர் சந்தித்தே ஆக வேண்டும், அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அனைத்து வாய்ப்புகளையும் அவர் இழந்து விட்டார். அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போமா? 10 கேள்வியோட பதில் சொல்லுவான்னு வந்தீங்க, எப்படி நினைக்கிறீங்க? இதுல கண்டிப்பா சொல்லிடுவேன் இன்ஷா அல்லாஹ். நிறைய மார்க்க விஷயங்கள் தெரிந்து வச்சிருக்கிறீங்க.
நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். போயிடலாமா அடுத்த கொஸ்டினுக்கு? நீங்க இந்த கேள்விக்கு தவறான பதில் சொன்னீர்கள் என்றால் வெளியேற நேரிடும். சரியா? உங்களுக்கான கேள்வி, ஒவ்வொரு பெருநாளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு அறுப்பார்கள். அதே போல் ஒவ்வொரு மாதமும் ஆடு அறுப்பது ஒவ்வொரு வீட்டின் மீது கடமை என்று எந்த மாதத்தை குறிப்பிட்டு கூறினார்கள்? உங்களுக்கான பதில் ஏ முஹர்ரம், பி ரஜப், சி ரமலான், டி சஃபர். ஒவ்வொரு பெருநாள்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு அறுப்பார்கள். அதே போல் ஒவ்வொரு மாதமும் ஆடு அறுப்பது ஒவ்வொரு வீட்டின் மீதும் கடமை என்று எந்த மாதத்தை குறிப்பிட்டு கூறினார்கள்? ஏ முஹர்ரம், பி ரஜப், சி ரமலான், டி சஃபர். 20 வினாடி இருக்கிறது. சரியான பதிலை சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு பம்பர் பிரைஸ், இல்லை என்றால் மார்க்க அறிவோடு மார்க்க பெட்டகத்தோடு செல்வீர்கள். நேரம் முடிய போகிறது. ஆப்ஷன் பி ரஜப். ஆப்ஷன் பி ரஜப். மிக விறுவிறுப்பாக 10 கேள்விகள் வரை முன்னேறி ஒவ்வொரு பெருநாளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு அறுப்பார்கள். அதே போல ஒவ்வொரு மாதமும் ஆடு அறுப்பது ஒவ்வொரு வீட்டின் மீதும் கடமை என்று எந்த மாதத்தை குறிப்பிட்டு கூறினார்கள்? அதற்கான பதில் பி ரஜப் என்று சகோதரர் கூறியிருக்கின்றார். சரியான பதிலா? உங்களோடு நாமும் எதிர்பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி, பி என்பது சரியான பதில். சகோதரர் தமீம் யாசர் அவர்கள் 10 கேள்விகளுக்கும் மிக சரியான பதிலை சொல்லி ஆரம்பத்தில் கூறியது போலவே 10 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்வேன் என்ற நம்பிக்கையோடு வந்தார். அல்லாஹ்வுடைய உதவியினால் 10 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார். அந்த கேள்விக்கான ஆதாரம் அகமது என்கின்ற நூலில் 19804வது ஹதீஸாக, நான் அரஃபா நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் ஒவ்வொரு பெருநாளிலும் ஒவ்வொரு ரஜப் மாதத்திலும் ஒரு ஆட்டை அறுப்பது ஒவ்வொரு வீட்டின் மீது கடமை என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக 6000 ரூபாயை பரிசாக பெறுகிறார் தமீம் யாசர் அவர்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ்வுக்கே புகழ். உங்களை போன்ற இளைஞர்கள் அதிகம் மார்க்க சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கும் ஒரு ஆர்வமா மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பாக இந்த 10 கேள்விகளுக்காக நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு விடை தேடி இருப்பீர்கள், படித்திருப்பீர்கள்? நான் ஆப்ஷன் இல்லாத 200 முழுமையா தேடினேன். ஆப்ஷன் உள்ள 300 மற்றவர்கள் தேடும்போது அவங்களோட சேர்ந்து உதவி செஞ்சு படித்தேன். மற்ற ஆப்ஷன் இல்லாதது, வாய்ப்பு இல்லாத கடைசி 3 கேள்விகள், அது இதுக்கு முன்னாடி படித்தது, அல்லாஹ் உள்ளத்தில் உதித்த செஞ்சது, அதை வச்சு சொன்னது. அது எப்போது மார்க்க அறிவை கற்றுக்கொண்டாலும் அது ஏதாவது ஒரு நேரத்தில் பயனளிக்கும். ஒன்று உபதேசம் செய்வதற்கு, அல்லது நம்முடைய ஞானத்தை, அறிவுஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பயனளிக்கும். அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தமீம் யாசர் அவர்கள் 6000 ரூபாயை பரிசாக பெறுகிறார். அவருக்கு அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு இறைவனிடத்தில் நாம் அனைவரும் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து முதல் நபராக 6000 ரூபாயை பரிசு பெறுகிறார் தமீம் யாசிர் அவர்கள். அவர்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த பரிசு தொகையை வழங்கக்கூடியவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.